ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களையெல்லாம் இந்த ஆன்மீக சேனல் மூலியமாக சந்திக்கிறதுல நான் ரொம்பவும் சந்தோஷப்படுறேன். நாங்கள் போகிற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குளத்தூர் பாபா டெம்பிள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள்லாம் என்னோட வரும்பொழுது இன்னும் நிறைய விஷயங்கள் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வரலாம். இன்றைக்கி மார்கழி 22 திருப்பள்ளி எழுச்சி 2வது பாடலை பார்த்து அதற்கான விளக்கங்களை சொல்கிறேன். இப்போது வீடியோக்குள்ளே வரலாம், பாடலை பார்க்கலாம். அருணன் இந்திரன் திசை அணுகினான், இருள் போய் அகன்றது. உதயம் நின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழவெழ. நயன கடிமலர் மலர மற்றென்ன கண்ணாம் திரள் நிறை அறுபதம். முரல்வன இவையோர் திருப்பெருந்துறை சிவபெருமானே, அருள்நீதி தரவரும் ஆனந்த மலையே, அலைக்கடலே பள்ளி எழுந்தருளாயே. இதுவே பாடல். இப்போ இந்த பாடலுக்கான விளக்கம். கருணை வடிவமான இறைவனை மாணிக்க வாசக பெருமாள் இந்த பாடல்ல எதை முக்கியத்துவம் படுத்தி பாடுகிறார் என்றால், இறைவன் நம்முடைய மன இருளை போக்கி நமக்கு முக்தி என்கின்ற ஒரு வெளிச்சத்தை தரக்கூடியவன் என்பதை அழகாக தெல்ல தெளிவாக இந்த பாடலிலே விளக்கியுள்ளார். இப்போ முதல் அடியை பார்க்க போனா, அருணன் இந்திரன் திசை அணுகினான் என்று சொல்லும்போது அருணோதயமானது கிழக்கிலே அணுகிற்று. சூரியன் கிழக்கில் தோன்றுகிறது. இருள் போய் அகன்றது அப்படின்னு சொல்லும்போது சூரியன் வந்த உடனே அந்த இருளானது அங்கே விலகிற்று. இருள் விலகி வெளிச்சமானது வருகின்றது. உதயம் நின்மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழவெழ அப்படின்னு சொல்லும்போது, உன் திருமுகமாகிய உதயகிரியில் உன் கருணையாகிய சூரியன் மேலே எழுந்து வரும் பொழுது எப்படி இருக்குன்னா, எங்களுடைய மன இருளானது அங்கே நீங்கி பக்தி என்கின்ற வெளிச்சமானது எங்களுக்கு தெரிகின்றது அப்படின்னு சொல்றார். அதே மாதிரி நயன கடிமலர் மலர மற்றென்ன கண்ணெது நிறை அறுபதல் முதல்வன இவையோர் திருப்பெருந்துறை சிவபெருமானே என்று சொல்லும் பொழுது, உன்னை மலர் இருந்ததுன்னா அந்த மலர்ல தேன் இருக்கும். அந்த தேனை நாடி அந்த வண்டுகள் அங்க பறந்துகிட்டே இருக்கும். ஏன் காரணம் என்னன்னா, அந்த தேனை பருகுவதற்காக. இங்கே பக்தர்கள் எல்லாம் உன்னுடைய பாதத்தை தரிசிப்பதற்காக உன்னை நாடி வந்து கொண்டே இருக்கின்றனர். அவங்க என்ன பண்றாங்கன்னா, உன்னை நாடி வரும் பொழுது அவங்களுக்கு தெரிந்த ஸ்லோகங்களை எல்லாம் அங்கே சொல்லி உண்மையான பக்தியோடு உன்னை நாடி வருகின்றார்கள். ஏன் வர்றாங்க? காரணம் என்ன? வண்டுகள் தேனை உறிஞ்சுவதற்காக வருகின்றது. இங்கே பக்தர்கள் உன்னுடைய அருளை பெறுவதற்காக உன்னை நாடி வருகின்றார்கள், உன் பாதத்தை தொழுவதற்காக இங்கே வருகின்றார்கள் என்று புகழ்ந்து பாடியுள்ளார் இந்த பாடலிலே. சிவனுடைய எதுக்கு எது ஒப்புமையாக சொல்லப்பட்டது அப்படின்னா, சிவனுடைய திருமுகமானது உதயகிரிக்கும் சிவனின் கருணையானது சூரிய ஒளிக்கும் ஒப்புமையாக இங்கே கூறப்பட்டது. வண்டுகள் மலரினை தேனுக்காக மொய்ப்பது போல அடியவர்கள் உன் பாத மலரை தரிசிப்பதற்காக உன் அடி தேடி வருகின்றனர் என்று சொல்கின்றார். அதனால அருளாகிய செல்வத்தை அருள் தர வெறும் ஆனந்தமலையே அலைக்கடலே பள்ளி எழுந்தருளாயே என்று சொல்லும் பொழுது, அந்த அருளாகிய செல்வத்தை பக்தியால் நாம் என்ன பண்ணணும்? விலை கொடுத்து வாங்கணும். பக்தி என்ற ஒன்றால் தான் வாங்க முடியும். பொருட்செல்வத்தை எப்படியும் நாம் அடைந்து விடலாம். அருட்செல்வத்தை அவ்வளோ சீக்கிரம் அடைய முடியாது. அருட்செல்வத்தை அடைய வேண்டுமானால் உண்மையான பக்தி அந்த இறைவனிடத்தில் வேண்டும். அவ்வாறு அந்த பக்தி இருக்கும் பொழுது அந்த இறைவனுடைய அருளை நாம் கண்டிப்பாக அடையலாம். இப்போ நம்ம ஆத்மா என்னதுன்னா, மாயை என்ற இருளால் மூடிக்கிட்டு இருக்கு. அந்த மாயை என்ற இருள் விலகணும். அந்த மாயை என்பது எதனால் வருகிறது? ஆசை என்கின்ற ஒன்றால் மாயை என்கின்ற ஒன்று நம்மை மறைத்து விடுகின்றது. உலகத்தில் எத்தனையோ ஆசைகள், குடும்பத்து மேலே, குழந்தைங்க மேலே, பொருள் மேலே,
மற்ற சொத்துக்கள் மேலே சுகத்தில் ஏதோ ஒன்றத்தில் நம்ம வந்து ஆசைகளை வச்சுக்கிட்டே தான் இருந்தோம். ஒன்று மாற்றி ஒன்று ஆசைகள் வந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த ஆசைகள் எல்லாம் ஒழிஞ்சாதான் அந்த மாயை என்கின்ற இருளானது அங்கே மறையும். அதற்கு என்ன வேணும்னா பக்தி என்ற ஒன்று வேணும். பக்தி இருந்தால்தான் இறைவனை நாம் அடைய முடியும். அப்போ அந்த இருள் வந்து மறையணும் அப்படின்னா பக்தியால் நாம் இறைவனை போய் நெருங்கணும். பொருள் செல்வத்தை நாம் அடைந்து விடலாம். அருள் செல்வத்தை அடைய வேண்டுமானால் இறைவனிடம் நமக்கு உண்மையான பக்தி என்பது ஒன்று வேண்டும் என்பதை அழகாக இந்த பாடலில் அவர் கொடுத்து விளக்கி இருக்கின்றார் மாணிக்கவாசக பெருமாள். சரி, இந்த பாடலுடைய விளக்கத்தை பார்த்தீங்க. இப்போ இந்த பாடலுடைய சிறப்புன்னு பார்த்தா, சூரியன் வந்த உடனே இருள் போயிட்டு பகல் வந்து வெளிச்சமாயிடுது. அப்போ அந்த இறைவனுடைய அருள் கிட்டினால்தான் மன இருளானது விலகி நமக்கு ஆன்மாக்குள்ள இறைவனை நாம் உணர முடியும் என்கின்றார் மாணிக்கவாசகர். தேன் இருக்கும் இடத்தில் வண்டுகள் மொய்க்கும், அதுபோல அருள் நிறைந்த இன்பமாகிய சிவபெருமானை அடைவதற்காக அவருடைய திருவடியை அடைந்து அவர் பாதத்தை தொழுவதற்காக இங்கே பக்தர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த காலை பொழுதிலே இங்கே உன்னை நாடி வந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால செல்வத்தை யார் வேணாலும் எப்படி, பொருள் செல்வத்தை யார் வேணாலும் எப்படி வேணாலும் அடையலாம். ஆனால் அருள் செல்வத்தை அவ்வளோ சீக்கிரம் அடைய முடியாது, பக்தியால் மட்டுமே அடைய முடியும் என்று கூறுகின்றார். அருட்செல்வமானது அழியாதது, நமக்கு சொர்க்கத்தை காட்டக்கூடியது, பேரின்பத்தை தரக்கூடியது. அது பக்தி ஒன்றால் மட்டுமே முடியும். பக்தி என்பது எப்படி? நம்முடைய ஐம்புலன்களையும் அடக்கி அந்த ஆன்மாக்குள் அந்த இறைவனை நாம் கொண்டு வர வேண்டும். அப்போ அந்த இறைவனை நம்மால் உணர முடியும் என்கின்றார். அதனால திருப்பெருந்துறை சிவபெருமானே, நீ பள்ளி எழுந்தருளி எங்களுக்கு நீ என்ன பண்ணோம், காட்சி கொடுத்து எங்களை ஆட்கொள்ள வேண்டும் இறைவா அப்படின்னு இந்த பாடலில் மாணிக்கவாசகர் பெருமாள் அழகாக ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காரு. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குளத்தூர் பாபா டெம்பிள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள்லாம் என்னோட வரும்பொழுது இன்னும் நிறைய விளக்கங்களை நான் சொல்ல வந்திருக்கேன். நாளைக்கு திருப்பள்ளி எழுச்சி 3வது பாடலை பார்க்கலாம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, அரகர மகாதேவா, சம்போ மகாதேவா. அனைவருக்கும் நலம் உண்டாகட்டும். Subscribe to my channel and please press the bell icon for more videos.